சொல்லுங்க மேடம். நம்ம இன்டர்வியூ எடுக்கிற வந்துக்கிற மேடம், நம்ம தாலியா இருக்க கூடாது. தப்பா நினைச்சீங்க. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் இன்டர்வியூல இருந்து போயிடுவேன். நீங்க நல்லா ஸ்ட்ரிக்ட்டா அடிக்கிற டீச்சர் நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க. வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். என்கிட்ட இந்த மாதிரி பேச சாரி டீச்சர், தப்பா நினைச்சீங்க. உங்க கால்ல வந்து கும்பிடுறேன். ஆ சொல்றீங்களா? சொல்லுங்க. எல்கேஜி குழந்தைங்களா உங்களுக்கு? சரி, நீங்க சொல்லுங்களா. உங்க கால்ல வந்து கும்பிடுறேன் டீச்சர். சொல்லுங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டா நின்னுச்சுன்னா தண்ணி லைட்டா இப்படியே இறங்கி வந்துச்சுன்னா வாட்டர் அதிகமா இருக்கு. அப்படி இது கம்மியா டீச்சர், நீ அம்மா தான் டேலண்ட் வச்சுங்கற. அதெல்லாம் திறமை. ஆனா உங்க பெத்தவங்க கொடுத்து வச்சிருங்க டீச்சர். சத்தியமா சொல்றேன். பாட சொன்னா பாடுவீங்களா டீச்சர்? இப்ப நம்மளுக்காக ஒரு சாங் ஒன்னு பாட போறாங்க. டீச்சர், நான் ஒரு என்னோட அபிப்பிராயத்தை தானே டீச்சர் சொன்னேன். பிடிக்கலன்னு சொல்லுங்க. என்ன டீச்சர் படாத அடிக்கிறீங்க? பொறுக்கி நாய், வெளில போ. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தாய்மணி சந்தோஷ் பேசுகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடம்புல ரொம்ப நர்வஸாக இருக்குது. அண்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஷேக்கிங்காக இருக்குது. ஏன்னா நம்பர் 1 டீச்சர் இந்த வேர்ல்டுலேயே. ஸோ பிரஷிதா, தேங்க்யூ மேடம். எப்படி சொல்கிறது, உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், கும்மானம் அடிச்சிருக்கணும் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ சொல்லுங்கள், என்ன பிரஷிதா, ஏன் எதுக்கு மேடம் சிரிக்கிறீங்க? ஏன் இன்டர்வியூ பழக்கம் இல்லையா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு? நான் இதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. நான் எடுத்த லெசன்ஸ்ல எல்லாருமே சென்டம் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா சென்டம் தான். ஸ்ட்ரெயிட்டா ஃபெயிலுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஃபெயிலா இருந்துச்சுன்னா வெளில முட்டி போட்டுடணும். எவ்ரி டப்ப இருக்க கூடாது கிளாஸ்ல. அப்படிங்களா? சூப்பர். நீல் டவுன் முட்டி போட்டுக்கலாம். எல்லாம் கிரவுண்டுக்கு. நீல் டவுன் வேற, முட்டி வேற, முட்டி போறது வேற. ரெண்டுமே ஒண்ணுதான் சந்தோஷ். ஓகே மேடம். சாரி. லைட்டா அப்படி அரைக்கி உட்காருங்க. இப்படி ப்ளீஸ் நீங்க டேக் எடுத்துக்கலாம். ஓகே. நீங்க சொன்னீங்கன்னா நான் திரும்பி. ஓகே, நல்லா இருக்கு மேடம். நீங்க பேசுறது நல்லா இருக்கு. ஓகே, சொல்லுங்க. ஸோ எப்படி ஒரு லெசன் எங்களுக்காக எடுத்து காட்டுங்களேன் இன்டர்வியூ கொஞ்சம். நான் நின்று கொடுத்தேன். இல்லை மேடம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சப்பலங்கால் போட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ. அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் நின்று தான். மேடம் இல்லை மேடம், லைட் வந்து ஆப்போசிட்ல எங்க இருக்கு. ஸோ வந்து ஸ்டுடியோல வந்து இது அந்த பக்கம் ஜன்னல். ஓகே மேடம். எர்த்தோட நேம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. லெசன் எடுக்கும்போது இப்படி தான் சிரிப்பீங்களா? என்ன நீங்க? ஆமா, ஸ்டூடண்ட்ஸ் அங்க பாருங்க எல்லாம் எப்படி மேம் சொல்லி சிரிச்சிட்டு ஜாலியா தான் எடுப்பீங்களா நீங்க? சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாம் ஒரு வேர்ல்ட் நேம். ஓகே. நீங்க சொல்லுங்க இப்ப. எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், இதெல்லாம் Earth, Mars, first Sun, Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. ஓகே மேடம். சொல்லுங்க. என்னத்துக்கு மேடம் இது பண்ணா? நீங்க தான டீச் பண்ண சொன்னீங்க. உங்களுக்கு இல்ல நான் ஸ்டூடண்ட், நீங்க எப்படி எடுக்கறீங்கன்னு தான் கேக்குறேன் நான். அத நான் ஸ்டூடண்ட்ட வந்து எழுதுனா என்ன சொன்னேன்னு சொல்லுங்க அப்படி சொல்றேன். சொல்லுங்க. அத மார்ஸ், பங்குனி. என்ன மாசி, பங்குனி, ஆடி. தமிழ் தானே நீங்க சொல்றது? அப்படி தமிழ் தானே நான் சொல்றது? Sun, Mercury, Venus, Earth and Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. சொல்லுங்க. மேடம், நம்ம இன்டர்வியூ எடுக்கிற வந்துக்கிற மேடம், நம்ம தாலியா இருக்க கூடாது. தப்பா நினைச்சீங்க. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் இன்டர்வியூல இருந்து போயிடுவேன். நீங்க நல்லா ஸ்ட்ரிக்ட்டா அடிக்கிற டீச்சர் நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க. வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். என்கிட்ட இந்த மாதிரி பேச. சாரி மேடம். மரியாதை கெட்டுடும். சாரி. ஐயோ மேடம், ஏதோ ஒரு இதுல இப்படி போய் கிள்ளி முத்தம் குத்துற. சாரி மேடம் டீச்சர். சரி டீச்சர், நீங்க எடுங்க. வேற ஏதாவது? டெல்லியா? ஆமா, டெல்லிக்கு நீங்க போனது கிடையாதா? இல்லையே. டெல்லியில ஃபர்ஸ்ட் உமன் யாரு சொல்லிட்டு டீச்சர் மூஞ்சில இப்படி புக் வச்சு மறைச்சிக்கிறாங்க. டீச்சர், உங்களுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. ஏன் சிரிச்சுக்கிறாங்க? கம்ப்யூட்டரோட ஃபாதர் யாரு? கம்ப்யூட்டர் ஃபாதர் என்னென்ன மேடம் கேட்டுங்கிறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய மலமாவோட பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் கம்ப்யூட்டர், நீங்க வீடியோ எடுக்கிற மேன், உங்களுக்கே தெரியல. அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்துங்கறேன். எனக்கு வரும் டீச்சர். நான் சொல்றதுக்கு தப்பா நினைச்சீங்க. சரி, கம்ப்யூட்டரோட ஃபாதர் நேம் வந்து சார்லஸ் பாபேஜ். சொல்லுங்க. சரிங்க மேடம். நான் வந்து எனக்கு வந்து தெரியல. சார்லஸ் பாபேஜ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க டீச்சர். உங்க கால்ல வந்து கும்பிடுறேன். எனக்கு எழுதிதான் சொல்ல முடியும். தனித்தனியா சொல்ல முடியும். டீச்சர், தலுக்கு டீச்சர் இவங்க. என்ன தலுக்கு டீச்சர், அழுக்கு டீச்சர்? சொல்லுங்க, கால்ல வந்து கும்பிடுறேன். சொல்லுங்களேன். சார்லஸ் பாபேஜ். எழுதி போட்டுறேன். ஓகே, வேணாம். இங்க போர்ட்லாம் இல்ல. நீங்க எழுத வேணாம். நீங்க எதுவும் எழுத வேணாம் டீச்சர். சரிங்க டீச்சர். அப்புறம்
மழை எப்படி பெய்யுது? என்ன டீச்சர் இது வந்து டீச்சர் தப்பானாச்சு. நீங்க புக் எடுங்க. வானத்துல இருந்து தான் பெய்யுது. வானத்துக்கு எப்படி தண்ணி போகுது? பூமியில இருந்து போது இடத்துல இருந்து சர்க்கம்டென்ஸ் ஆகுது. சர்க்கம்டென்ஸ் ஆகுதா? அது எவாபரேஷன். சர்க்கம்டென்ஸ் ஆகுது. சாரி டீச்சர். தண்ணி வந்து அது பத்தி போகுதுன்னு சொல்றாங்களே, அந்த சன்லைட் படும்போது அதுல வந்து எவாபரேஷன் ஆகி மேல போயிடுதா நம்மளுக்கு மழைன்னு ஒன்று கிடைக்கும். டீச்சர் நீங்க இப்போ வந்து பசங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிருக்கீங்க. அதனால தான் வேர்ல்டு நம்பர் 1 பிக்கஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் த ஹிஸ்டரியில நம்பர் 1 டீச்சரா இருக்கீங்க நீங்க. நான் ஹிஸ்டரிலாம் எடுக்க மாட்டேன். ஒன்லி சயின்ஸ். சயின்ஸா? அண்ட் ஒன்லி இங்கிலீஷ். சயின்ஸ் ஹிஸ்டரி வேற. சயின்ஸ் வேற, சோஷியல்ல தான் ஹிஸ்டரி, கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எகனாமிக்ஸ் இருக்கு. ஓகே. கெமிஸ்ட்ரி? கெமிஸ்ட்ரிக்கு வந்து நான் கெமிஸ்ட்ரி பத்தி ஏதாவது ஒரு லெசன் ஏதாவது கெமிஸ்ட்ரிலாம் நான் இல்ல. பிசிக்ஸ் டீச்சர். வேற ஏதாவது உங்களுக்கு நீங்க அதிகமா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம் டீச்சர். சாப்பிட்டீங்கன்னா நீங்க டெய்லி கொலஸ்ட்ரால் மாத்திரை போடுங்க. டீச்சர் என்ன நீங்க டாக்டரா டீச்சரா? சம்பந்தம் இல்லாம. நான் பிசிக்ஸ் டீச்சர் மேன். சம்பந்தம் இல்லாத கொலஸ்ட்ரால் மாத்திரலாம் வந்து டீச்சர் தானே பேசணும். டீச்சர் சம்பந்தமான தானே. டீச்சர் தான் நான் டீச் பண்றேன் உங்களுக்கு. இல்ல டாக்டர் தானே சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் மாத்திரை போனா. டீச்சர் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸ்க்கு தெரியும். நான் சொல்ற பிசிக்ஸ் டீச்சர் நான். ஓகே. நீங்க அதிகமா ஆயில் கண்டென்ட் எடுத்துக்கினீங்கன்னா நீங்க வந்து இது போடணும். அது பேர் ஆயா. தாய்மணி சந்தோஷ். சாரி உங்களுக்கு மரியாதை இருக்காது. சாரி கிளாஸ். சரி டீச்சர் நீங்க ஆயில் சொன்னீங்களா? ஆயில் சொன்னேன். பைத்தியக்காரன் நானு. கொலஸ்ட்ரால் மாத்திரை நீங்க கண்டிப்பா எடுக்கணும். எடுக்கறீங்களா கொலஸ்ட்ரால் மாத்திரை? டீச்சர் இல்ல டீச்சர், நான் ஆரோக்கியமா இருக்கேன் டீச்சர். நான் வெஜ் தான் சாப்பிடுறேன். சுட தண்ணி குடிச்சுங்கிறேன் டீச்சர். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகுது டீச்சர். நான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ அவர் எப்போ இதான் குத்துக்கிறாரு டேட் அது வரைக்கும் வாழ்ந்து இருப்பேன் டீச்சர். ஓகே டீச்சர். வேற என்னென்ன டேலண்ட் இருக்கு உங்களுக்கு டீச்சர்? எனக்கு யாரோ சென்டம்ஸ் வந்து அதிகமா எல்லாருமே சென்டம் தான் எடுக்க. எல்லாருமே சென்டம் தான் எடுக்கணும். உங்களுக்கு டீச்சர் ஆகணும்னு எதனால உங்களுக்கு வந்து உத்வேகம் வந்தது? நான் படிக்கும் போது எல்லா டீச்சர்ஸும் அன்பா இருப்பாங்க. எல்லார்கிட்டயுமே எல்லாரும் ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு ஸ்டைலா ஒரு மாதிரி நொடில் மாதிரி பேசுவாங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது. ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி பேச மாட்டீங்க. இயற்கையா பேசுறீங்க. இதானே உங்களோட ஒரிஜினல் ஸ்லாங்? ஆமா தெரியும். நான் படிக்கும் போது ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸும் அன்பா இருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலயும். ஓகே. அதனால எனக்கு ஒரு ஹாபி இருந்தது. நான் நம்மளும் டீச்சர் ஆகி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அப்பதான் தெரியுது இந்த மாதிரி எல்லாருமே வெறுப்பேற்றும் போது தான் அந்த டீச்சர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் வெறுப்பாய் எல்லாருமே போட்டு ஒட்டி நடிக்கிறேன். 30 மார்க்கு கீழே யாருமே வரக்கூடாது. இப்பதான் சென்டம் சொன்னீங்க, புழுவுறீங்களா அப்ப நீங்க? ஹலோ தாய்மணி சந்தோஷ், உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க. 30க்கு மேல எடுத்தா போதும். எனக்கு 30 கீழே எடுக்கிறவங்க கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது. இல்ல டீச்சர் நீங்க வந்து எல்லா கிளாஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் தான் இருக்கு. இல்ல எல்லாரும் சென்டம் வைக்கன்னு சொன்னீங்களா? அதனால தான் நான் கேக்குறேன். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இந்த 30 மார்க்னா அடுத்த வாட்டி 40 அப்புறம் 50. சூப்பர் டீச்சர். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்கு. நீங்க புழுவ மாட்டீங்க டீச்சர். வாயை திறந்தா நீங்க புழுவ மாட்டீங்க. ஆமா சூப்பர் டீச்சர். தப்பா நினைச்சீங்க. சாரி டீச்சர். சாரி டீச்சர். இந்த மாதிரி வந்து என்கிட்ட இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டீச்சர் இல்ல டீச்சர் டீ குடிச்சேன் டீச்சர். பட்டர் சிக்கன் சாப்பிட்டாதான் அப்போ வந்து டீச்சர் கேமராமேன் எதுக்கு சிரிச்சிங்கடா? கேமரா எடுக்கிற வேலையை பாருங்க மேன். கேமரா எடுங்க. கேமராமேன் எதுக்கு சிரிச்சிங்கன்னு வயிறுலாம் ஆடி கிடக்குது, கை ஆடி கிடக்குது. நானும் வீடியோ எடுக்கிறேன். நெத்திலே குத்த போற மாதிரி இருப்பா. நான் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, என்ன கேட்குறீங்க? இல்லை டீச்சர், நம்ம கேஷ் பே பண்ணுறோம் டீச்சர். கேமரா எடுக்கணும்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது டீச்சர். சரி ஓகே சொல்லுங்க டீச்சர். தப்பா நினச்சி உங்க காலில் வந்து கும்பிட்றேன். சொல்றீங்களா? எல்கேஜி குழந்தைங்களா உங்களுக்கு? சரி நீங்க சொல்லுங்களா. உங்க கால்ல வந்து கும்பிடுறேன் டீச்சர். சொல்லுங்களா. ஓகே இக்கு இது சொல்லுங்க. இக்கு டைம்ல சந்தோஷம். சும்மா நல்லா ஈஸியா கத்துனா பாட்டு பாடுறது. இக்கு சொல்லுங்க. மொட்டை ஆச்சு நார மொட்டை ஆச்சு சுட்டிங்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க. உண்மையா சுத்தற. இச்சு இஞ்சு இட்டு இஞ்சா இஞ்சு இட்டு இம்ம சாரி ஓகே சாரி இந்த இப்போ இம்ம டீச்சர் நீங்க மட்டும் இல்ல ஹெட்மாஸ்டரே சொல்ல மாட்டாங்க இது. ஆமா டீச்சர், உலகத்துல அது உலக வழக்கம். சோ ஓகே டீச்சர். இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல ஒன்லி ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் தமிழ். தட் ஒன் நமக்கு லிப்லாம் வந்து ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி தொண்டை காஞ்சி போன மாதிரி திடீர்னு ஆகுது. ஏன் அந்த மாதிரி ஆகுது? அடிக்கடி அந்த மாதிரி ஆகுது. நீங்க மெடிக்கல் இதுவும் கொஞ்சம் இருக்கீங்க. சோ அதனால நான் கேட்டுட்டு இருக்கேன். வாட்டர் அதிகமா எடுக்கணும். ஓ கரெக்ட். என்னோட டாக்டரும் கரெக்ட். H2O the mineral water. உங்க ஹேண்ட் ஒரு நிமிஷம் காட்டுங்க. சரிங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு.
இது வந்து ஸ்ட்ரெயிட்டா நின்னுச்சுன்னா தண்ணி லைட்டா இப்படியே இறங்கி வந்துச்சுன்னா வாட்டர் அதிகமா இருக்கு. அப்படி இது கம்மியா டீச்சர் நீ அம்மா தான் டேலண்ட் வச்சுங்கற. அதெல்லாம் திறமை. ஏய் ஆனா உங்க பெத்தவங்க கொடுத்து வச்சிருக்கேன் டீச்சர், சத்தியமா சொல்றேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ டீச்சர். புது டெல்லினா என்னது? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. புது டெல்லி, நியூ டெல்லி. நியூ டெல்லி. பழைய டெல்லினா? ஓல்டு டெல்லி. சரி டீச்சர் பிரோஜனமா பேசிட்டு இருக்கீங்க டீச்சர், பிரோஜனமா பேசிட்டு இருக்கீங்க. நல்லா நீங்க லெசன் எடுப்பீங்க பொழுது. ஆமா நீங்க குழந்தைங்களுக்கு. இரண்டுனா என்னது இங்கிலீஷ்ல? டூ டீச்சர். டூ பாத்ரூம் போறோம்ல, அர்ஜென்ட்டா வந்து வயித்த கலக்கிச்சு நம்ம. என்ன நீங்க இவ்ளோ இன்டீசென்ட்டா பேசுறீங்க? கிளாஸ்ல நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன். டீச்சர் சாரி டீச்சர், சாரி டீச்சர், டீச்சர் டீச்சர் சாரி டீச்சர், சத்தியமா சாரி, சத்தியமா சாரி. இன்டீசென்ட்டா பேசுறீங்க டீச்சர். எனக்கு நான் சொல்றேன் நம்ம நாட்டுப்பறம் டீச்சர். சரி நம்ம சொல்றத சொன்னா நாட்டுப்பறம்னா நான் வந்து நாங்க வில்லேஜ்ல, நீங்க சிட்டி தான் டீச்சர். டூ பாத்ரூம் சொன்னேன், 200 டூ பாத்ரூம் சொன்னேன். சாரி டீச்சர். டீச்சர் சோ கரவலை உங்ககிட்ட அந்த மாதிரி பேசவே கூடாது ஃபர்ஸ்ட். டீச்சர் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கு? எக்ஸ்ட்ரா டேலண்ட்ல என்னென்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு. டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், சிலம்பம். பாட்டு பாடுவீங்களா? கராத்தே. இப்போ பாட்டு பாட சொன்னா பாடுவீங்களா? டீச்சர் இப்போ நம்மளுக்காக ஒரு சாங் ஒன்று பாட போறாங்க. இன்னொன்று அவங்க வந்து ஸ்டடீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமான ரிப்போர்ட்ஸும் நம்மளுக்கு வந்து கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சாங், டான்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்காக ஒரு சிம்பிள் அழகான ஒரு பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சாங் ஒன்று. ஓகே ப்ளீஸ். பாடலாம். குமாலம் 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 குமாலம். ஓகே. நீங்க பிள்ளைங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுப்பீங்க. உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 100% கலெக்டர் மட்டும் தான் ஆவாங்க, ஐபிஎஸ் ஆவாங்க, ஐஏஎஸ் ஆவாங்க. ஏன்னா நல்லா இருக்கு. உங்க பசங்க எத்தனாவது படிக்கிறாங்க? டீச்சர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல டீச்சர். ஓகே ஓகே. டீச்சர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல. அப்படிங்களா? சரி டீச்சர். டீச்சர் உங்க வீட்டாண்ட வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்ட டீச்சர். ஏய் என்ன பேசுற நீ? எழுந்துரு. டீச்சர் சாரி டீச்சர். எழுந்து கிளாஸ் விட்டு வெளில போ. என்ன பேசுறீங்க? ஏய் கேமராமேன் வீடியோ ஆஃப் டீச்சர் இது. வெளில ஏய் கேமராமேன் இது ஆஃப் பண்ணு, வீடியோ ஆஃப் பண்ணு. இந்த வீடியோ எங்கனா விட்டீங்க சாவடிச்சிடு. வெளில போ. வெளில போ. என்ன பேசுறீங்க? இதெல்லாம் என்ன இது? இந்த மாதிரி நான் வீடியோ வெளியில விட்டீங்கன்னா உங்க ஆளே காலி பண்ணிடுவேன். டீச்சர் நான் ஒரு என்னோட அபிப்பிராயத்தை தானே டீச்சர் சொன்னேன். பிடிக்கலன்னு சொல்லுங்க. என்ன டீச்சர் படாத அடிக்கிறீங்க? பொறுக்கி நாயே. வெளில போ. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? வெளில போ. டீச்சர் சாரி டீச்சர். என்ன சாரி டீச்சர்? ஆயமா டீச்சர் நவரு. வெளில போ. டீச்சர் என்னங்க டீச்சர்? வெளியில போ. இது என்னோட ஸ்டுடியோ. என்ன ஸ்டுடியோ? நீங்க வெளிய போங்க. நானே வெளிய போறேன். டீச்சர் அஜெண்ட் சொல்றத நான் மரியாதை பேசுங்க. நான் வீட்ல வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா தான் நான் சொன்னேன். வீட்ல வந்து உங்க உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா தான் நான் கேட்டேன். வெளியில போ. நான் யார் ஸ்டுடியோ இது? எங்கனே வந்து இங்க பண்ணிடா. வெளில போ. பொறுக்கி நாயே. பொறுக்கி சொல்லுங்கற. இந்த வீடியோ நான் வெளிய விடுறேன். கேமராமேன் பாத்துக்க. இந்த வீடியோ நான் வெளிய விடுறேன். வெளியில விட்டா உங்க ஆளே காலி பண்றேன். போ வெளில. பொறுக்கி நாயங்களா. என்ன பொறுக்கி நாயங்களான்ற? என்ன என்னோட ஸ்டுடியோல வந்து நீ என்ன இது வித்த காட்டிங்கற? பிடிக்கல ஏந்து நீ வெளிய போங்க. போ நீ போ. போ வெளிய போ. நீ போ. டீச்சர்ன்றதுனால தான் உங்க மரியாதை. நான் புடிச்சுக்குதுன்றதுனால தானே கேட்டேன் நான். கேமராமேன் காட்டுறான்.